Hello my dear brothers and sisters, welcome back to another tech video. ஆமாங்க, இது டெக் வீடியோ தான். தமிழில் பார்த்து நிறைய பேர் டப்புக்கு தட்டின்னு உள்ள வந்துருப்பீங்க. ஆமாம் கைஸ். ஸோ நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் காப்பரில் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபைபர் மாற்றிட்டாங்க. ஏர்டெல் ஃபைபரை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. மாற்றினது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு கதைனே சொல்லலாம். அந்த கதையை பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ளஸ் இதோட ரிவ்யூவும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மாற்றினாங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபைபர் வந்து மாற்றிட்டாங்க. ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் தான் காப்பர் போட்டிங்களே ப்ரோ, ஃபைபர் வரேன்ட்டு இன்னும் வரலையே ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கரெக்ட் தான், பட்டு இன்றைக்கி வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மாடம் எல்லாத்தையும் காட்டுறேன். அதேமாதிரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் ஃபைபர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கீழே இருக்குது, ப்ளஸ் என்னோடய ஐடியும் கீழே இருக்குது. மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நிறைய நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டு. எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூ வைப்ரேஷனாக இருக்குது. ஸோ நிறைய நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஓகே, ஸோ இருந்தாலுமே நம்ம இன்றைக்கி இது வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். பாருங்கள் கைஸ், இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் எவ்வளோ மெல்ஸாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஒயர் எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதிலே போட்டிருப்பாங்க ஏர்டெல்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி ஒயர் பார்த்தீங்கன்னா இது பழசு காப்பர் ஒயர் சுட்டியிருக்காங்க, பட் இன்னும் வந்து எடுத்துகிட்டு போகல. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ தெரியுதா? ஓகே, எடுத்தே காட்டுறேன். மேலே வச்சிடுறேன், ஏன்னா கீழே ஏதாச்சும் இழுத்துற போகிறேன் யாராச்சும். ஸோ தெரியுதா கைஸ்? ஸோ இது பார்த்திங்கன்னா பழைய காப்பர், உள்ள காப்பர் இருக்குது பாருங்கள். அது ஜூம் ஆக மாட்டேங்குது. ஜூம் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ தெரியுதா? காப்பர் தெரியுதா? இதுதான் காப்பர் கைஸ். ஸோ காப்பர் கேபிளை பார்த்திங்கன்னா பிடுங்கி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வயரிங் பண்ணுறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்தவர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணவர் தான். ஸோ அதனால தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைபர் வயரு அப்படியே டேரெக்டாக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகுது பாருங்கள். ஸோ இவ்வளோ தடி. இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய பாக்ஸ் அங்கேருந்து தான் வருது. பழைய பாக்ஸ் வந்து காப்பர் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பாக்ஸ் புதுசாக போட்டாங்க. ஸோ எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வருது கைஸ். அங்கே போகுது பாருங்கள், தெரியுதா? ஒரு கேபிள் ஆட்டம் போகுது பாருங்கள். ஜூம் பண்ணுறேன் ஆனால் பட் கிளியராக இருக்கும். ஸோ ஒரு கேபிள் போகுது பார்த்திங்கன்னா, அப்படியே மேலே போயிட்டு அந்த வீட்டு வழியாக அப்படியே போகுது வெளியில். ரொம்ப ஜூம் பண்ணுன்னா தெரியாது. ஸோ அதனால் நான் ஜூம் பண்ணேன் கைஸ். இருந்தாலுமே இப்படி தான் போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு காட்டலான்னு சொன்னேன் வயரிங். ஸோ எவ்வளோ தடி, எவ்வளோ மில்ஸு, காப்பருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். இது நடுவில் ஏதாச்சும் உடஞ்சதுன்னா மொத்தம் வயரும் தான் கைஸ் மாற்றணும். எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உள்ளே வந்து ஒரு டியூப் ஆட்டம் போகும் கைஸ். ஸோ அதுதான் இதுக்கு ரொம்ப மெயினான ஒரு இது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து வந்துட்டு அப்படியே உள்ளே போகுது கைஸ். ஸோ கைஸ் மேலே பார்த்துருப்பீங்க வயர் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் பார்த்தீங்கன்னா வயர் வருது. ஸோ பாருங்கள், ஏற்கனவே காப்பர் வயர் இதில் தான் வந்தது. இப்போ ஃபைபர் வயரும் இதான் வந்து செம்ம தடிங்க வயர், செம்ம வெயிட்டாக வேறு இருக்குது வயர். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வருது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இங்கே வந்து இது வயரு வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும்ல, அது வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் பிரிக்கிறது அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் சுட்டி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபைபர் இதுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்கன்னா வருது. பழைய காப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். அது ஒரு நிமிஷம், அது எங்கே இருக்குது? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பழசு, இது காப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வயர் வரும். இங்கே வந்து லேனு மேலே போட்டு நினைக்கலாம், லேனு ஃபோனுன்னு ரெண்டு தனியாக பிரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வயர் உள்ளே போகும், உள்ளே போயிட்டு இது வழியாக வெளியில் வரும். இங்கே பிரிப்பாங்க, அதனால தான் இங்கே பாக்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு லேண்ட்லைன் வராது. மாடமில் இருந்து தான் உங்களால் லேண்ட்லைன் எடுக்க முடியும், இதுலேருந்து லேண்ட்லைன் எடுக்க முடியாது. ஸோ இதில் ஒரே ஒரு பின்னு தான் இந்த ஃபைபர் கேபிள் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைபர் கேபிள் அப்படியே வரும். ஸோ வந்துட்டு எல்லோ கலர் தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வயர், லேசான வயர். இதில் தான் ஃபைபர் அந்த இது வருது, வேக்கம்
இங்கே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபோன் லேண்ட்லைன் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ நம்ம லேண்ட்லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வச்சு மேலே வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்குது லேண்ட்லைன். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். லேண்ட்லைன் இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா உங்கள் மாடம் ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேண்ட்லைன் யூஸ் பண்ண முடியும். மாடம் காப்பர் கேபிளில் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும், அப்போ யூஸ் பண்ண முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் சொல்லும் மாடம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா பவரு, டிஎஸ்எல்லு, இன்கேஸ் சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ரெட் கலர் லைட் எரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைஃபை, இந்த குளோபல் சிம்பிள் வைஃபை, அது பென்ட்ரைவ் சிம்பிள், 2.4 GHz, 5 GHz அண்ட் LAN to LAN 1. இது ஃபோன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் இந்த நெட்டு ஆன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏன்னா நெட்டு ஆன் ஆகுறது காப்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 minutes கிட்ட ஆகும். பட் ஃபைபரில் ஒரு 1 minute கூட ஆகலை. ஸோ அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டைமர். இப்போ என்ன பண்ண போகிறேன், நெட் ஆன் பண்ண போகிறேன், டைமர் சேர்த்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா எரியுது. ஓகே, எரியட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா டைமரும் ஓடுது. 14-15 seconds. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ஆன் ஆகுதுன்ட்டு. ஸோ பாருங்கள், ரெட் கலரில் எரியுது அண்ட் டிஎஸ்எல் பிளிங்க் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் கைஸ், நெட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நெட் ஆன் ஆயிடுச்சு. இங்கே செகண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது 52 seconds. 1 minute உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுது. ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. 1 minute ஆன் ஆயிடுது. ஸோ இது ஃபைபரில் ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபாஸ்ட்டில் தான் நான் எப்போவுமே பண்ணுறது. இதிலே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 39-43 நான் போட்டது பார்த்தீங்கன்னா 40 Mbps பிளான். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 50 கிட்ட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு பார்ப்போம். ஸோ அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 Mbps கிட்டத்தட்ட 40 வந்துடும் கைஸ். ஆனால் ஸோ 37, 38, ஸோ 38 வருது அப்லோடு. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வந்துடும் கைஸ். ஸோ அதை நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. குட். நீங்களும் ஃபைபருக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பக்கத்தில் பாக்ஸ் இருக்கா, கனெக்ஷன் இருக்கா, அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட ரிவ்யூவும் அப்புறம் ஏன் இந்த நாள் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர்டெல் ஆப்லேயே புக் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கைஸ். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நான் நிறைய நாள் கழிச்சு நம்ம பேசுகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ஆதி. பை கைஸ், பை பை பை.